வெல்கம் ஆல். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேயனைஸை பேன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க நடவடிக்கை. அடுத்த 1 இயருக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, மேயோனைஸ் செய்யும்போது ரா எக், அதாவது பச்சை முட்டையை தான் வினிகரும் எண்ணெயும் சேர்த்து பீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை மேயோனைஸ்னு சேல் பண்ணுறாங்க. இந்த ரா எக்கை யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, சால்மோனெல்லா ஈக்கோலை அப்படின்னு 2 பாக்டீரியா இருக்குது. இந்த 2 பாக்டீரியாவுமே ரா எக்கை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கூட. அப்படி இன்ஃபெக்டட் ரா எக்கை நம்ம பச்சை முட்டையை நம்ம வந்து வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கும் கொடுத்தா அது வந்து ஃபுட் பாய்சனிங்காகவும் டயரியாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இந்த ரா எக்கில் யூஸ் பண்ணுற மேயோனைஸை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ மேயோனைஸே சாப்பிட முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. வெஜ் மேயோனைஸ் அப்படின்னு ஒன்று இப்போ கிடைக்கிது கரண்ட்லி மார்க்கெட்டில். அது சாப்பிடலாம். அது வந்து சோயாபீன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி சில எண்ணெயும் மில்க் ப்ரோட்டீனை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது சாப்பிடலாம், அது சேஃபு. இப்போ எக் மேயோனைஸ் சாப்பிடவே முடியாதுன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாஸ்சரைஸ் மேயோனைஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்கிது. அதாவது அந்த எக்கையே லோ ஹீட்டில் ப்ராசஸ் பண்ணி இந்த பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணிவிட்டு அப்புறம் மேயோனைஸாக பீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது சில கண்ட்ரீஸில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இன்னும் அது நடைமுறைக்கு வரலை. அப்படி வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பாஸ்சரைஸ் மேயோனைஸை சாப்பிடலாம், அது சேஃபு. இப்போ வரைக்கும் இந்த எக் மேயோனைஸை சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. அது வரைக்கும் நம்ம வெஜ் மேயோனைஸே சாப்பிடலாம். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.